இந்த காணொளியில நாங்கள் பார்க்க போகின்ற முக்கியமான விடயங்கள் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு எதிரான நடவடிக்கைகள் தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்களினுடைய தரப்பில் இருந்து முக்கியமான அறிவித்தல் ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அதனை தாண்டி இன்னொரு விடயத்தை பார்க்க போனால் இந்த ஒரு 2024 ஆண்டுக்கான பொது தேர்தல் என்பது 6 சாதனைகளை முறியடித்து ஒரு வரலாற்றில் இடம் பிடித்த ஒரு தேர்தலாக காணப்படுகின்றது. அந்த 6 சாதனைகள் என்ன என்பதை பற்றியும் நாங்கள் இதிலே பார்க்க போகின்றோம். அதனை யார் முறியடித்திருக்கிறார்கள் என்று சொல்லியும் நாங்கள் பார்க்க போகின்றோம். அவற்றையெல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான விடயம், உங்களுக்கு தெரியும், ஜனாதிபதி அவர்கள் கடந்த பரப்புரைகளின் பொழுது சொன்ன ஒரு விடயம், புலம்பெயர்ந்த மக்களை பற்றி சொன்ன ஒரு விடயத்தை பற்றியும் அது சார்ந்த ஏனைய விடயங்கள் பற்றியும் நாங்கள் பார்க்க போகின்றோம். எல்லாவற்றையும் விரிவாகவே நாங்கள் பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் சங்கவி. வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும். உங்களுக்கு தெரியும், ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் பதவியேற்ற கால பகுதிகளில் இருந்தே நிறைய ஊழல் சம்பவங்களும் மோசடி சம்பவங்களும் வெளிவந்த வண்ணமாக இருந்தது மட்டுமல்லாமல் அது தொடர்பான அமைச்சர்களாக இருக்கட்டும் அல்லது சம்பந்தப்பட்ட ஏனையவர்களாக இருக்கட்டும் கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளும் கூட மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அப்படி இருக்கின்ற பொழுது தற்பொழுது அவர் என்னதான் நடவடிக்கைகள் மேற்கொண்டாலுமே பாராளுமன்ற தேர்தலின் பின்னராக அவர் எவ்வாறு அதில் வெற்றி பெறுகின்றாரா இல்லையா என்பதை பொறுத்துதான் அவருடைய ஆட்சி எவ்வாறு அமைய போகின்றது என்பதை தீர்மானிக்கப்படும் என்கின்ற மாதிரியாக நிறைய பேர் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்த வண்ணமாக இருந்தார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது எல்லாவற்றையுமே அவர் சாதித்து காட்டுகின்ற விதமாக ஒரு மாபெரும் வெற்றி ஒன்றை பெற்று தற்பொழுது தன்னுடைய ஆட்சியில எந்த ஒரு குறைகளுமே வராது, எந்த ஒரு தடங்களுமே வராது என்கின்ற மாதிரியான ஒரு மாபெரும் வெற்றி ஒன்றை அவர் பதிவு செய்திருக்கின்றார். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த ஊழல் சம்பவங்கள் இதுவரைக்குமே அவர் ஒரு பாராளுமன்ற தேர்தலை நோக்கிய ஒரு அந்த ஒரு தேர்தலை குறிக்கோளாக வைத்துக் கொண்டு அவர் அவற்றை நகர்த்தி இருந்தாலும் கூட தேர்தலின் பின்னராக இவர்களுடைய பேச்சுக்களும் சரி, அவர்களுடைய கருத்துக்களும் எவ்வாறு இருக்க போகின்றது என்பதும் மக்களினுடைய எதிர்பார்ப்பு தான். அந்த வகையில இந்த ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் என்பது நிச்சயமாக எடுக்கப்படும் என்கின்ற மாதிரியாக தெரிவித்திருக்கின்றார். யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்று குழு உறுப்பினரான வசந்த சமரசிங்க அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இந்த ஒரு விடயத்தை அவர் அனுராதபுரத்திலே நடைபெற்ற ஒரு ஊடக சந்திப்பிலே கலந்து கொண்டு தெரிவிக்கும் பொழுதுதான் அவர் இந்த ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். அந்த வகையில் அவர் மேலும் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். என்ன அப்படின்னு சொன்னால், ஒருவேளை இந்த ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கின்ற பொழுது அதற்கான ஒரு பலப்படுத்தப்பட்ட சட்டங்கள் இல்லாவிட்டால் அல்லது இப்பொழுது இருக்கக்கூடிய சட்டங்கள் போதுமானதாக இல்லாவிட்டால் அதற்கான ஒரு உறுதியான சட்டங்களை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம். நிச்சயமாக அது நாடாளுமன்றத்துக்கு சென்று அது அங்கே நிறைவேற்றப்படும் என்கின்ற மாதிரியாக தெரிவித்திருக்கிறார். ஏனென்றால் இதுதான் எல்லாருடைய கேள்வியாகவும் இருந்தது. இவர் பெரும்பான்மையை பாராளுமன்றத்தில் பெரும்பான்மையை பெறாவிட்டால் ஒரு சட்டங்களை நடைமுறைப்படுத்துகின்ற பொழுதோ அல்லது அவர்களுக்கு சார்ந்து ஏதாவது ஒரு முடிவுகளை எடுக்கின்ற சமயத்திலோ அவர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய விருப்பு வாக்குகள் என்பது மிகவும் குறைவாக இருக்கும். அவர்கள் பெரும்பான்மையை காண்பிக்காவிட்டால் அப்படி இருக்கின்ற பொழுது கிட்டத்தட்ட 159 ஆசனங்களை அவர்கள் கைப்பற்றி இருக்கிறார்கள். ஆகவே நிச்சயமாக ஏதாவது ஒரு சட்டங்களை அமல்படுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னால் நாடாளுமன்றத்திலே பெரும்பான்மையுடன் அவர் அதனை அமலுக்கு கொண்டு வருவார் என்பது நிச்சயமாகவே ஒரு மறுக்கப்படாத ஒரு உண்மை என்பது இங்கு எல்லாருமே தெரிந்த ஒரு விடயம். ஆகவே இந்த ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகள் என்பது நிச்சயமாக எடுக்கப்படும் என்பதை மீண்டும் மீண்டுமாக அவருடைய கட்சி சார்ந்து அனைவருமே தெரிவித்த வண்ணமாகவே இருக்கிறார்கள். ஆகவே பார்க்கலாம் ஜனாதிபதி அவர்கள் என்ன நடவடிக்கைகள் எடுக்க போகின்றார் அப்படின்னு சொல்லி. அந்த வகையில நான் இரண்டாவதாக ஒரு விடயம் சொல்லியிருந்தேன். இந்த ஒரு 2024 ஆண்டுக்கான பொது தேர்தல் என்பது 6 சாதனைகளை முறியடித்து வரலாற்றில் இடம் பிடித்த ஒரு பொது தேர்தலாக அமைந்திருக்கின்றது அப்படின்னு சொல்லி. இந்த 6 சாதனைகளையும் முறியடித்தது வேறு யாரும் அல்ல, தேசிய மக்கள் சக்தியினர் தான் இந்த 6 சாதனைகளையுமே முறியடித்திருக்கிறார்கள். ஜனாதிபதி அனுர தலைமையிலான இந்த ஒரு கட்சியானது இந்த 6 சாதனைகளை முறியடித்திருக்கிறார்கள். அது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 2020 ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பெற்ற வாக்குகள் என்று பாத்தீங்கன்னா மொத்தமாகவே 68,53,690 வாக்குகளை தான் பெற்றிருந்தார்கள். ஆகவே அவற்றை விஞ்சி தற்பொழுது பாத்தீங்கன்னா 68,63,186 வாக்குகளை தேசிய மக்கள் சக்தி பெற்றிருக்கிறார்கள். ஆகவே இதை பொறுத்த வரைக்கும் பொது தேர்தலில் அரசியல் கட்சி ஒன்று பெற்ற அதிகூடிய வாக்குகளாக இது பதிவாகி இருக்கின்றது. அதே சமயம் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு
2020 பெற்ற 60.33% வாக்குகளையும் முந்தி தற்பொழுது 61.56% வாக்குகளை தேசிய மக்கள் சக்தி வந்து பெற்றிருக்கின்றது. அதே அடிப்படையில் இன்னும் ஒரு முக்கியமான விடயம், மொத்தமாக இலங்கையில வந்து 25 மாவட்டங்கள் இருந்தாலும் கூட தேர்தல் மாவட்டங்கள் என்று சொல்லி வருகின்ற பொழுது 22 தேர்தல் மாவட்டங்கள் இருக்கின்றன. இந்த 22 தேர்தல் மாவட்டங்களையும் மொத்தமாக மட்டக்களப்பு தவிர்ந்த மொத்தம் 21 தேர்தல் மாவட்டங்களையுமே தேசிய மக்கள் சக்தியினர் தான் தங்களுடைய வெற்றியை பதிவு செய்திருந்தார்கள். ஆகவே ஒட்டுமொத்தமாகவே நாடு முழுவதுமே அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார்கள் என்று கூட சொல்ல முடியும். ஆகவே இதுவும் ஒரு சாதனையாக பார்க்கப்படுகின்றது. அதே சமயம் 2010 பார்க்கின்ற பொழுது இந்த ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பானது 2010 மொத்தமாக 19 மாவட்டங்கள்ல மாத்திரமே தான் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆகவே தற்பொழுது தேசிய மக்கள் சக்தி என்பது மொத்தமாக 21 மாவட்டங்கள்ல வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆகவே இதுவுமே ஒரு பெரிய ஒரு சாதனையாக பார்க்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் 2010 இந்த ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பானது வெறும் 136 தொகுதிகளில் மாத்திரம்தான் வெற்றி பெற்றிருந்தது. இருந்தாலும் தேசிய மக்கள் சக்தி வந்து மொத்தமாக 152 தொகுதிகளை வந்து கைப்பற்றி இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் 141 மாவட்ட அளவிலான ஆசனங்கள் மற்றும் 18 தேசிய பட்டியல் ஆசனங்கள் உட்பட மொத்தமாக 159 ஆசனங்களை வந்து கைப்பற்றி இருக்கின்றார்கள் என்பது அனைவருமே அறிந்த ஒரு உண்மை. இப்படி இருக்கின்ற பொழுது இந்த இலங்கையினுடைய விகிதாசார பிரதிநிதித்துவ முறையின் கீழ் நாடாளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மையை பெற்ற முதல் தனி கட்சியும் கூட இந்த தேசிய மக்கள் சக்தி கட்சியினர் தான். ஆகவே இந்த ஒரு சாதனையுமே அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள். இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 2020 வந்து 145 மொத்த இடங்கள் மற்றும் 17 தேசிய பட்டியல் இடங்கள் என்ற பொதுஜன பெரமுனவின் சாதனையை இந்த சாதனை வந்து முறியடித்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் கம்பஹா மாவட்டத்தில் போட்டியிட்ட விஜித ஹேரத் அவர்கள் 7,16,715 விருப்பு வாக்குகளை பெற்று தேர்தல் வரலாற்றிலையும் வந்து இடம் பிடித்திருக்கின்றார். இது வந்து இலங்கையில இதுவரைக்குமே போட்டியிட்ட எல்லா வேட்பாளர்களையுமே ஒரு வேட்பாளர் பெற்ற அதிகூடிய விருப்பு வாக்குகளாக இருக்கின்றது. ஆகவே இப்படியான சாதனைகளை தொடர்ந்து 2015 பாத்தீங்கன்னு சொன்னால் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் 5,561 வாக்குகளையும் 2020 மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் 5,27,364 வாக்குகளையும் மற்றும் ஹரணி அமரசூரிய அவர்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் 2024 தேர்தலில் கொழும்பு மாவட்டத்தில் இருந்து பெற்ற 6,55,289 வாக்குகளையும் முந்திய சாதனையாக இந்த விஜித ஹேரத் அவர்களினுடைய சாதனை வந்து இருக்கின்றது. அதே சமயம் இந்த உள்வாங்கப்பட்ட பெண் வேட்பாளர்கள் அப்படின்னு சொல்லி பெண் பிரதிநிதிகள் அப்படின்னு சொல்லி வருகின்ற பொழுது இது ஒரு மைல்கல்லாகத்தான் காணப்படுகின்றது. அதாவது பெண்களினுடைய பிரதிநிதித்துவத்தை பார்க்கின்ற பொழுது இலங்கை நாடாளுமன்ற வரலாற்றில் மொத்தமாக 21 பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்ட அதிகூடிய சாதனையாக இந்த ஒரு தேர்தல் வந்து காணப்படுகின்றது. அதே சமயம் இன்னும் ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு பாரியோரு வெற்றி என்பது வந்து 2020 3% இருந்த தேசிய மக்கள் சக்தியின் வாக்கு வீதம் என்பது தற்பொழுது 61% ஒரு பெரிய ஒரு வரலாற்று பாய்ச்சலை காணக்கூடியதாக இருக்கின்றது. இது வந்து மக்களினுடைய உணர்வுகளில் குறிப்பிடத்தக்க ஒரு மாற்றத்தையும் உண்டு பண்ணி இருக்கின்றது. அல்லது அவர்கள் செய்த ஒரு மாற்றம் என்று கூட நாங்கள் சொல்ல முடியும். ஆகவே இவ்வாறான ஒரு 6 சாதனைகளை முறியடித்து தங்களினுடைய வரலாற்றிலேயே பதிவு செய்த ஒரு தேர்தலாக தேசிய மக்கள் சக்தியினர் வந்து இதனை மாற்றி காட்டியிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. ஆகவே இவ்வளவு பெரிய வெற்றியின் பின்னராக இவர்களினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை எவ்வாறு இருக்க போகின்றது என்பதுதான் நாட்டு மக்களினுடைய ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. பார்க்கலாம் அது எவ்வாறு செல்ல போகின்றது அப்படின்னு சொல்லி. இதே சமயம் ஒரு முக்கியமான விடயம் என்பது உங்களுக்கு தெரியும், கடந்த இந்த 2024 ஆண்டுக்கான பொது தேர்தலுக்காக அனைவருமே பாரிய அளவிலான பிரச்சாரங்களை செய்து கொண்டிருந்த பொழுது ஜனாதிபதி தேர்தலுக்காக ரணில் விக்ரமசிங்க அவர்களும் அதே மாதிரியாக சஜித் பிரேமதாஸ் அவர்களும் வந்து வடக்கு பகுதிகளுக்கு விஜயம் செய்து நிறைய பிரச்சாரங்களில் ஈடுபட்டிருந்தார்கள். அதே சமயம் வடக்கு மக்களும் கூட நிறைய பேர் சொல்லியிருந்த ஒரு விடயம் ஒன்றில் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அல்லது சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தான் வெற்றி பெறுவார் என்ற மாதிரியாக. ஆனால் அதுவும் எல்லாமே தலைகளாக மாறி ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டவர் அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள். அதன் பின்னராக தற்பொழுது நடைபெற்ற தேர்தலுக்கு வந்து அவர்கள் இருவருமே இந்த பக்கம் வரவே இல்லை என்பது அனைவருமே தெரிந்த உண்மை. அப்படி இருக்கின்ற பொழுது ஜனாதிபதி அவர்கள் வந்து வருகை தந்திருந்தார், அதாவது அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் வந்து வருகை தந்திருந்தார். அதன் பொழுது யாழ்ப்பாணத்திலே நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தின் பொழுது அவர் தெரிவித்த ஒரு முக்கியமான விடயம் என்பது இந்த யுத்த காலங்களின் பொழுது புலம்பெயர்ந்து வெளிநாட்டுக்கு சென்றவர்கள் மீண்டுமாக நீங்கள் உங்களுடைய நாடுகளுக்கு வந்து உங்களுடைய அறிவையும் சரி உங்களுடைய செல்வாக்கினையும் சரி வழங்கி இந்த பகுதியை வந்து வட பகுதியை வந்து கொண்டு வர வேண்டும், உங்களுடைய அனைத்து செல்வாக்குகளையுமே இங்கே நீங்கள் வழங்க வேண்டும் என்கின்ற மாதிரியாகவும் அவர் அந்த இடத்திலே குறிப்பிட்டிருந்தார். அதே சமயம் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விடயம், வடபகுதியிலே ஆட்கொண்டிருக்கக்கூடிய இந்த போதைப் பொருள் என்கின்ற ஒரு விடயத்தையும் நாங்கள் இல்லாதொழிப்போம் என்கின்ற ஒரு விடயத்தையுமே
அவர் அந்த இடத்துல குறிப்பிட்டிருந்தார். அது மட்டுமல்லாமல் கடந்த காலங்களில் வந்து அரசாங்கங்களால கைப்பற்றப்பட்டு இருக்கக்கூடிய மக்களினுடைய பரம்பரை உடைமைகள், அதாவது காணிகள் எல்லாமே வந்து நிச்சயமாக விடுவிக்கப்படும், அவர்களிடமே கையளிக்கப்படும் என்கின்ற மாதிரியாகவுமே அவர் அந்த இடத்துல தெரிவித்திருந்தார். ஆகவே அதனை நான் இப்பொழுது சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், தேர்தலுக்கு முன்னதாக அவர் அந்த ஒரு விடயத்தை சொல்லிவிட்டு சென்று விட்டார். அது பிரச்சாரத்துக்காகவும் சொன்னப்பட்ட ஒரு விடயமாக இருக்கலாம். ஆனால் தற்பொழுது வந்து தேர்தல் முடிவடைந்திருக்கின்றது, அவர்களுமே வெற்றியடைந்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த சொன்ன வாக்குறுதிகள் எல்லாவற்றையுமே நிறைவேற்றுவாரா என்பதுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. இதனை எப்பொழுது நிறைவேற்றுவார், எங்களுடைய புலம்பெயர்ந்த மக்கள் எப்பொழுது சுதந்திரமாக நாட்டுக்கு வந்து செல்லக்கூடிய நிலைமைகள் இருக்கும் என்றது எல்லாவற்றையுமே நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை வந்து கருத்து பகிர்ந்து கொள்ள மறந்து விடாதீர்கள். இதே மாதிரியாக இன்னும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.